வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 7.5 kVA 96 வோல்ட் சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கும்பகோணம் டு நீடாமங்கலம் ரூட்டில் இருக்க கிரீன்வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ, வெல்டிங் மிஷினோ, கட்டிங் மிஷினோ, இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு இந்த ஏரியாவில் வந்து லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து ஒரு 7.5 kVA 96 வோல்ட் சிஸ்டம். இதை யூஸ் பண்ணி தான் இவங்க வீட்டில் இப்போ ஒரு 1.5 HP போர்வெல் ப்ளஸ் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த மிஷின்ஸ், கட்டிங் மிஷின்ஸ் அண்ட் வெல்டிங் மிஷின்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க மிஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் இந்த வீடு ஃபுல்லாகவே இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம கொடுத்துருக்கிறது கோல்டியில் 540 பேனல் கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கோல்டி 540 மோனோ ஆஃப் கட் பேனல் தான் கொடுத்துருக்கோம். ஏன் இப்போது ரீசெண்டாக பேனல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏரியா, இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கீழே வந்து பிளான்டேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு ஏரியா வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மினிமம் அவங்களோட கன்சம்ஷனுக்கு தேவையான பேனல் கொடுக்கணும். அட் த சேம் டைம்ஸ் வந்து கம்மியான ஸ்பேஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 540 யூஸ் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சரில் 600 வாட்ஸ் பேனல் கூட வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து ஆஃப் கிரிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஆம்ஸ் அண்ட் வோல்டேஜ் ரொம்பவே அதிகம். ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு 450 ஒரு 300 வாட்ஸ் பேனலை கம்பேர் பண்ணும்போது இதோட ஆம்ஸ் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையர் கேவியா இருக்க ஒரு இன்வெர்ட்டருக்கு கொடுக்கும்போது இது வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். லோவர் கேவியில் கொடுக்கலாம், பட் இன்வெர்ட்டரோட ஆம்ஸ் ரேட்டிங் அப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணி ப்ராப்பர் ஒரு லோடு எஸ்டிமேஷன் கால்குலேட் பண்ணிட்டு தான் என்ன பேனல் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 540 பேனல் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்க இன்வெர்ட்டரும் ஹையர் கேவியே தான். 7.5 kVA 96ங்கிறது ஒரு ஹையர் கேவி இன்வெர்ட்டர் தான். ஸோ இதில் மேலேருந்து டிசி கேபிள் கொடுத்துட்டு வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நம்ம வந்து பேனலில் இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி வந்து கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு யூடிஎல் பிராண்டில் இருக்க ஆல்ஃபாவில் 7.5 kVA 96 தான். ஸோ இதை யூஸ் பண்ணி இவங்க வீட்டில் வந்து இப்போ தேவையான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் இவங்க வீட்டுக்கு வந்து நம்ம என்ன லோட் கொடுக்குறதாக இதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ 2 பெட்ரூமில் ஏசி, தென் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், போர்வெல், கம்ப்ளீட்டாக இருக்க லைட்டிங் செட்டப் அண்ட் ஃபேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக சோலார் மூலமாக ரன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுக்கு இன்வெர்ட்டர் ஒயரிங்னு ஒன்று செப்பரேட்டாக பண்ண சொல்லலை. இருக்கிற இபி ஒயரிங்கை நம்ம வந்து இன்வெர்ட்டராக மாற்ற சொல்லிட்டோம். ஏன்னா கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா அப்ளையன்சஸுமே த்ரூ சோலாரில் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து மீட்டர் ப்ரொவிஷனோ இல்லை இபியோட இன்கமிங் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இன்னும் இந்த வீட்டுக்கு இபி சப்ளை நம்ம வந்து கொடுக்க கிடையாது. ஸோ அந்த சோலாரை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து இப்போது அவங்க யூசேஜ் பெருசாக இல்லாததுன்னா அவுட்புட் வந்து மினிமமாக தான் போயிட்டுருக்கு. சோலார்லேருந்து வர்ற பவர் இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் நாட் அவைலபிள் தான் வரும். ஏன்னா இபியை நம்ம உள்ளக்குள்ளே வந்து ஃபீட் பண்ண கிடையாது. ஒன்லி சோலாரை யூஸ் பண்ணி மட்டுமே தான் இந்த சிஸ்டம் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி சிஸ்டம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் நிறையா பேர் இதுக்கு அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா அந்த சைட்டில் இருக்க எல்லாருக்குமே லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ப்ரோஸ் அண்ட் சோலார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.